ஏன் அவங்க முதல் கோரிக்கையா பசி இல்லாம இருக்கணும்னு கேட்டாங்க? யோசிச்சு பாருங்க. வயிறு பசியில வாடும்போது அங்க எப்படி அன்பு மலரும், எப்படி அறிவு வளரும்? பசி இல்லாத சமூகத்துல தான் மனித நேயம் தலைக்கும்னு அவங்க ஆழமா நம்புனாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சாதாரண கருணை இல்ல. அது மனித இனத்தோட எல்லைகளை தாண்டி செடி, கொடி, பூச்சி, பறவைன்னு எல்லா உயிர்களையும் அணைச்சுக்கிற ஒரு எல்லையில்லாத பேரன்பு. ஒரு முல்லைக்கொடி வாடிப் போயிருக்கிறத பாக்குறாரு மன்னர் பாரி. அடுத்த நிமிஷம் யோசிக்கவே இல்ல, தன்னோட விலைமதிப்பில்லாத தங்கத்தேரையே கழட்டி அந்த கொடிக்கு படர கொடுத்துட்டாரு. இதுக்கு பேருதான் கொடை மடம், அதாவது பகுத்தறிவையும் தாண்டிய கருணையின் உச்சம். இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுது. அத பார்த்துட்டு ஐயோ குளிர்ல நடுங்குதேன்னு நினைச்சு தன் மேல இருந்த போர்வையை எடுத்து அதுக்கு போத்தி விட்ட ஒரு மன்னன். அவரோட மனசு எவ்வளவு ஈரமானதா இருந்திருக்கும். அகநானூர்ல வர்ற இந்த காட்சி நம்மள மெய்சிலிருக்க வைக்கும். ரெண்டே ரெண்டு சின்ன வண்டுங்க அதோட சந்தோஷமான தருணத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு தேர்ல இருக்கிற மணியோட ஓசையே நிறுத்தினானா ஒரு தேரோட்டி. அந்த மனிதனோட உணர்திறன் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பெரிய பாடம். சரி, இப்போ சங்க இலக்கியத்தோட சிகரத்துக்கே வந்தாச்சு. 2000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் உலக மேடைகள்ல எதிரொலிக்கிற ஒரு தத்துவ பேரொலிக்கு. கணியன் பூங்குன்றனார் அவரோட இந்த சில வார்த்தைகள்ல ஒரு முழு பண்பாட்டோட உலகளாவிய பார்வையும் அதோட மனிதநேயமும் அடங்கியிருக்கு. இது ஜஸ்ட் வேறு ஒரு வரி இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. எல்லா ஊரும் என்னோட ஊர், எல்லா மக்களும் என்னோட சொந்தக்காரங்க, இதுதான் அதோட அர்த்தம். இது நாம எல்லாரும் ஒன்னு அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை. யோசிச்சு பாருங்க, நாடு, இனம், மதம், மொழி இந்த மாதிரி எந்த தடையும் இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரே குடும்பமா பார்க்கற ஒரு பார்வை இது. உலகளாவிய மனித நேயத்துக்கு இது ஒரு நேரடியான அழைப்பு.